ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நோ பாயில் நோ ஆயில், அடுப்பில்லா சமையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். அது நல்லா அந்த தோலெலாம் நீக்கிட்டு, 1 கப்பு வேர்க்கடலைனா 1/2 கப்பு வெல்லம் நம்ம ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி நெய் கொஞ்சமாக விட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் உருண்டை ஷேப்பில் வேணும்னு உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம், ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம், லாலிபாப் மாதிரி கூட பண்ணலாம். ஐஸ்கிரீம் குச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த குச்சியில் நல்லா டைட்டாக இது பண்ணிட்டு அந்த குச்சியை சொருவி வச்சுட்டிங்கன்னா போதும். பிள்ளைங்களுக்கு லாலிபாப்னு சொல்லி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி கடையில் வாங்கி தராமல் நாமளே இன்ட்ரெஸ்டடாக பிள்ளைங்களை வந்துட்டு செஞ்சு கொடுத்தனா அந்த பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் செய்ய சொன்னாங்கன்னா இது நான் செஞ்ச மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க நல்லா ஜாலியாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. லவ்வாக செஞ்சால் எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது நிறைய எனர்ஜி கிடைக்கும் அந்த கடல மிட்டாயில். அதனால் உங்கள் வீட்டில் இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.